தரமான பிஓபிஎஃப் சிஸ்டனை கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கிளை. வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மாவனல்ல பிரதேச சபையின் தலைவருக்கு மரண தண்டனை. மட்டக்களப்பில் உள்ள ஆலயங்களில் இடம்பெற்ற திருட்டுச் சம்பவங்கள் தொடர்பில் இந்து அமைப்புகள் கண்டனம். ராணுவ பயிற்சிகளுக்காக ஜோர்தானுக்கு யுத்த உபகரணங்களை அனுப்ப உள்ளதாக அமெரிக்கா அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். மாவனல்ல பிரதேச சபையின் தலைவர் KG பியதிசவுக்கு இன்று மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கேகாலையில் உள்ள மாகாண மேல் நீதிமன்றத்தில் இவருக்கு எதிரான கொலை குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதை அடுத்தே இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கேகாலை மாகாண மேல் நீதிமன்ற நீதிபதி மேனகா விஜயசூரிய முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணை இடம்பெற்றுள்ளது. 2003 ஆண்டு பிப்ரவரி 12 அல்லது அதனை அண்மித்த நாளொன்றில் மாவனல்ல நாதனிய பகுதியில் ஒருவரை சுட்டுக்கொலை செய்ததாக மாவனல்ல பிரதேச சபையின் தலைவருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டப்பீட மாணவி ST நிசன்சலா இன்று காலை உயிரிழந்துள்ளார். உள்ளக இரத்த கசிவினால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட குறித்த மாணவி டெங்கு காய்ச்சலினாலும் பீடிக்கப்பட்டிருந்ததாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிபலிப்பாளர் டாக்டர் ஸ்ரீல் டி சில்வா தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் மாணவியின் மரணத்திற்கான காரணத்தை கண்டறிவதற்காக பிரேத பரிசோதனை நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். இதேவேளை கொழும்பு பல்கலைக்கழகத்தின் 3 பீடங்களுக்கான விரிவுரைகளும் பரீட்சைகளும் இன்று முதல் 3 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நுழம்பு பெருகும் இடங்களை சுத்தப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் குமார ஹிரிம்புரே தெரிவித்துள்ளார். இதற்கமைய கலை, முகாமைத்துவம் மற்றும் சட்டப்பீடங்களுக்கான விரிவுரைகளும் பரீட்சைகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. பல்கலைக்கழகத்தின் சட்டப்பீட கட்டடத்தில் டெங்கு குடம்பிகள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அந்த பீடத்தை தற்காலிகமாக மூடுமாறு கொழும்பு மாநகர சபை நேற்று முன்தினம் உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது. உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்து பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதி கிடைக்காத மாணவர்களுக்கு கடன் உதவி அல்லது புலமை பரிசிலை வழங்கி மருத்துவ மற்றும் பொறியியல் பீடங்களில் அனுமதிக்க பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு உத்தேசித்துள்ளது. இவர்களுக்காக பிரத்யேக மருத்துவ மற்றும் பொறியியல் பீடங்கள் ஸ்தாபிக்கப்பட உள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் ஷனிகா ஹிரிம்புரேகம தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் அந்த பீடங்களும் வளமையான மருத்துவ மற்றும் பொறியியல் பீடங்களை போன்று உரிய தரத்துடன் பேணப்படும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் உள்ள போட்டித்தன்மை மிக்க பரீட்சை நடைமுறையை கருத்தில் கொண்டு இந்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. மிகவும் குறைந்தளவிலான புள்ளிகள் வித்தியாசத்தில் மருத்துவ மற்றும் பொறியியல் பீடங்களில் சேர்வதற்கான வாய்ப்பை இழக்கும் மாணவர்களுக்காக இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இவர்களுக்கான கடன் தொகையை 10 வருடங்களின் பின்னர் செலுத்த முடியும் எனவும் பேராசிரியர் ஷனிகா ஹிரிம்புரேகம தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் பெற்றோரும் மாணவர்களும் வேண்டுகோள்களை முன்வைத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிறந்த பெறுபவர்களை பெற்றும் பல்கலைக்கழகங்களில் மருத்துவ மற்றும் பொறியியல் பீடங்களில் சேர்வதற்கு முடியாமற் போகின்றமையால் மாணவர்கள் உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கு செல்கின்றனர். புதிய நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டால் அத்தகைய மாணவர்களுக்கும் இலங்கையிலேயே கல்வி கற்று வைத்தியராகவும் பொறியியலாளராகவும் நாட்டுக்கும் உலகிற்கும் சேவையாற்ற முடியும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் கூறியுள்ளார். பல்கலைக்கழக பீடங்களுக்கு பொறுப்பாக உள்ள அதிகாரிகள் அடங்கிய குழு ஒன்றின் ஊடாகவே சேர்த்துக் கொள்ளப்படவுள்ள மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மாங்குளத்தில் யுவதியொருவரை கொலை செய்த சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள 2 சந்தேக நபர்களும் இன்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். கடந்த மாதம் 24 மாங்குளம் பனிச்சங்குளத்தில் உள்ள கிணறு ஒன்றுக்குள்ளிருந்து கொலை செய்யப்பட்டு உடலில் கல் கட்டப்பட்டிருந்த யுவதியொருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இந்த சடலம் கிளிநொச்சி கிருஷ்ணபுரத்தைச் சேர்ந்த 25 வயதான துரைசாமி சரோஜா என்பவருடையது என தெரியவந்துள்ளது. இந்த கொலை சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் மாங்குளம் போலீசார் நேற்று முன்தினம் 2 சந்தேக நபர்களை கைது செய்து தடுத்து வைக்கும் உத்தரவின் பேரில் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது. கொலை செய்யப்பட்ட யுவதி சந்தேக நபர்களில் ஒருவருடன் காதல் தொடர்பு வைத்திருந்ததாகவும் திருமண பந்தத்தில் இணையும் எதிர்பார்ப்புடன் அவர் கடந்த மாதம் 14 பனிச்சங்குளத்துக்கு வந்துள்ளமையும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. பின்னர் பனிச்சங்குளத்தில் உள்ள பாழடைந்த வீடொன்றுக்குள் யுவதியை சந்தேக நபர்கள் இருவரும் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்த முயன்றபோது அவர் அதற்கு மறுப்பு தெரிவித்தமையே இந்த கொலைக்கு காரணம் என்பதும் நிரூபணமாகியுள்ளது.
லுணுகம்பிகர தேசிய சரணாலயத்தின் தங்கசர பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட கஞ்சா செய்கை லுணுகம்பிகர போலீசாரினால் நேற்று அளிக்கப்பட்டுள்ளது. கிருந்தியாவுக்கு அருகிலுள்ள நிலப்பரப்பிலேயே கஞ்சா செய்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. லுணுகம்பிகர போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட அதிகாரிகள் கஞ்சா செய்கை அளிக்கும் நடவடிக்கை முன்னெடுத்திருந்தனர். அதிகாரிகள் குறித்த பகுதிக்கு சென்ற வேளையிலும் சிலர் அங்கு கஞ்சா செய்கையில் ஈடுபட்டிருந்தனர். இந்த சட்டவிரோத நடவடிக்கையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் திசமகாரம நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளார். 4 ஏக்கர் நிலப்பரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வந்த கஞ்சா செய்கை இதன்போது அளிக்கப்பட்டது. சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு தொகை சிகரெட் சுங்க அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இந்த சட்டவிரோத சிகரெட்டுகள் நேற்று கைப்பற்றப்பட்டுள்ளன. மாலைத்தீவிலிருந்து ஒரு தொகை சிகரெட்டுகள் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட சிகரெட் தொகை சுமார் 6 லட்சம் ரூபாய் பெறுமதியானவை என சுங்க பேச்சாளர் லெஸ்லி காமினி தெரிவித்தார். பயணப்பொதிக்குள் வைக்கப்பட்டிருந்த 23,000 சிகரெட்டுகள் சுங்க பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவற்றை கொண்டு வந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இருவருக்கும் தலா 10,000 ரூபாய் வீதம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கம்பஹா மற்றும் கந்தானி பகுதிகளைச் சேர்ந்த இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். மத்திய மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கட்டடத்துக்கு அருகில் மண்மேடு ஒன்று சரிந்து விழுந்துள்ளது. இந்த அனர்த்தத்தினால் கட்டடத்துக்கும் அதன் சொத்துக்களுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். கண்டி போகம்பர பகுதியில் எகலபொல குமாரிகாமி வீதியில் உள்ள மத்திய மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபை கட்டடத்திற்கு அருகில் இன்று காலை 7 மணியளவில் மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது. சுமார் 75 அடி உயரத்தில் உள்ள மண்மேட்டின் ஒரு பகுதியே சரிந்து விழுந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். மண் சரிவு அபாய நிலையை கருத்தில் கொண்டு குறித்த பகுதியில் பாதுகாப்பு வேலியொன்று அமைக்கப்பட்டிருந்தது. இந்த பாதுகாப்பு வேலியினால் ஏற்படவிருந்த பாரிய சேதம் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் உள்ள 2 ஆலயங்களில் இடம்பெற்ற திருட்டுச் சம்பவங்கள் தொடர்பில் 2 போலீஸ் குழுக்கள் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன. எனினும் இந்த சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என களுவாஞ்சிக்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர். ஒரே நாளில் 4 ஆலயங்களில் இடம்பெற்ற இந்த திருட்டுச் சம்பவங்கள் தொடர்பில் சில இந்து அமைப்புகள் கண்டனம் வெளியிட்டுள்ளன. கிழக்கு மாகாணத்தின் சில ஆலயங்களில் திருவுருவங்கள் சேதப்படுத்தப்பட்டமை மத சுதந்திரத்தை மீறுவதாக அமைந்துள்ளது என அகில இலங்கை இந்து மாமன்றம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள இந்து ஆலயங்களில் இவ்வாறான அனர்த்தங்கள் நடப்பது இது முதல் தடவை அல்ல எனவும் இத்தகைய சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் எனவும் மாமன்றம் விடுத்துள்ள அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆலயங்களில் நித்திய பூஜைகள் நடைபெற வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டியுள்ள அகில இலங்கை இந்து மாமன்றம் அதனை தடுக்கும் செயற்பாடுகளை அனுமதிக்க முடியாது எனவும் தனது அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரே நாளில் பல ஆலயங்களில் இடம்பெற்ற திருட்டு சம்பவங்கள் தொடர்பில் சர்வதேச இந்து மத குருமார் ஒன்றியம் கவலையையும் கண்டனத்தையும் வெளியிட்டுள்ளது. இந்த சம்பவங்கள் தொடர்பில் உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்து அந்த அமைப்பின் பிரதிநிதிகள் யாழ் மாவட்ட செயலகத்தில் மகஜர் ஒன்றையும் நேற்று கையளித்திருந்தனர். களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் உள்ள 2 ஆலயங்களுக்குள் நுழைந்த இனம் தெரியாத சிலர் கடந்த 1ஆம் தேதி இரவு பல லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க ஆபரணங்கள், தகடுகள் மற்றும் பூஜை பொருட்களை திருடி சென்றனர். குருக்கல் மடம் ஸ்ரீ செல்ல கதிர்காமர் ஆலயத்தில் மாத்திரம் சுமார் 12,75,000 ரூபாய் பெறுமதியான தங்க ஆபரணங்களும் மற்றும் தங்க தகடுகளும் திருடப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்போது ஆலயத்தின் மூலஸ்தான விக்கிரகம் உள்ளிட்ட அனைத்து விக்கிரகங்களும் களற்றப்பட்டிருந்தன. களுவாஞ்சிக்குடி மாங்காடு ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயத்திலும் கடந்த சனிக்கிழமை இரவு திருட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதனை தவிர குருக்கள் மடம் ஸ்ரீ ஐயனார் கோவிலின் உண்டியல் சேதமாக்கப்பட்டதோடு அம்பாறை பாண்டியிருப்பு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் கலசமும் திருடப்பட்டிருந்தது. இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் கிறிஸ்டின் ராபின்சன் அம்பாறை கல்முனை நகருக்கு நேற்று விஜயம் செய்துள்ளார். கல்முனை நகர் ஜும்மா பள்ளிவாசலுக்கு சென்ற இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் கிறிஸ்டின் ராபின்சன் அதன் நிர்வாகிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்.
நாட்டில் நிரந்தர சமாதானமும் ஐக்கியமும் ஏற்படுவதற்கு பூரண ஒத்துழைப்பை வழங்குவதாக இதன்போது பிரான்ஸ் தூதுவர் குறிப்பிட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். செல்லக்கதிர்காமம் வள்ளிக்குகை சிவன் கோயிலின் தலைமை பூசகர் கொலை செய்யப்பட்டுள்ளார். பூசகரின் மகன் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய இன்று காலை 7 மணி அளவில் கோயிலுக்கு பின்புறமாக உள்ள காட்டிலிருந்து பூசகரின் சடலம் மீட்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கூறிய ஆயுதத்தால் தாக்கி இவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். 70 வயதான பூசகரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. ஹபரண சரணாலயத்துக்குள் சட்டவிரோதமாக வெட்டப்பட்ட ஒரு தொகை தேக்கு மரக்குற்றிகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இந்த மரக்குற்றிகளை கொண்டு சென்ற ஒருவரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஹபரண கல்வோயா பகுதியில் போலீசாரால் கைப்பற்றப்பட்ட லொரியில் 9 தேக்கு மரக்குற்றிகள் காணப்பட்டன. ஹபரண நகரில் மரத்தளபாட கடையொன்றை நடத்தி செல்லும் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளதாகவும் போலீசார் மேலும் குறிப்பிட்டனர். பங்களாதேஷ் அணி பங்கு பற்றிய 3 சர்வதேச போட்டிகள் குறித்து சர்வதேச கிரிக்கெட் பேரவை விசாரணையை மேற்கொள்ள உள்ளது. ஆட்ட நிர்ணய குற்றச்சாட்டில் பங்களாதேஷ் அணி வீரர் முகமது அஷ்ரபுல்லை அந்த நாட்டு கிரிக்கெட் நிறுவனம் இடைநிறுத்தியுள்ள நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பிபிஎல் போட்டிகளில் ஆட்ட நிர்ணயத்தில் ஈடுபட்டதை முகமது அஷ்ரபுல் ஏற்றுக்கொண்டிருந்தார். இந்த நிலையில் தமது சபையின் பங்கு பெற்றுதல் இல்லாமல் சர்வதேச கிரிக்கெட் பேரவை விசாரணை நடத்தவுள்ளதாக பங்களாதேஷ் கிரிக்கெட் சபையின் தலைவர் நஸ்முல் ஹசன் கூறியுள்ளார். சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவின் விசாரணை அறிக்கை வெளியிடப்படும் வரை அஷ்ரபுல்லை போட்டிகளில் இருந்து நீக்குவதற்கு பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை இதற்கு முன்னர் தீர்மானித்துள்ளது. பிபிஎல் போட்டிகள் மாத்திரமல்லாமல் சர்வதேச போட்டிகள் குறித்து சர்வதேச கிரிக்கெட் பேரவை விசாரணை செய்ய உள்ளதாகவும் நஸ்முல் ஹசன் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸ் பிரெஞ்சு பகிரங்க டென்னிஸ் தொடரின் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். பிரெஞ்சு பகிரங்க டென்னிஸ் தொடரின் காலிறுதிப் போட்டிகள் சில நேற்று நடைபெற்றன. அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸ் ரஷ்யாவின் ஸ்வெட்லானா குசனட்சோவாவுடன் மோதினார். இந்த போட்டியில் 2-1 என்ற செட் கணக்கில் செரீனா வில்லியம்ஸ் வெற்றியீட்டினார். முதல் செட்டை 6-1 என ஸ்வெட்லானா கைப்பற்றிய போதிலும் ஏனைய 2 செட்களையும் தலா 6-3 என்ற அடிப்படையில் செரீனா வில்லியம்ஸ் வெற்றி கொண்டார். இதேவேளை மற்றொரு போட்டி போலந்தின் அக்னியஸ்கா ருட்வென்ஸ்கா மற்றும் இத்தாலியின் சாரா எரானி ஆகியோருக்கு இடையில் நடைபெற்றது. இந்த போட்டியில் 2-0 என்ற நேசர் கணக்கில் சாரா எரானி வெற்றியீட்டினார். 6-4 மற்றும் 7-6 என்ற புள்ளிகள் கணக்கில் 2 செட்களையும் கைப்பற்றிய சாரா எரானி அரையிறுதிக்கு தகுதி பெற்றார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த மணித்தியால செய்திகளை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.